இப்போ உங்களோட ஃப்ரெண்டோட ரவுண்டு டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வந்துட்டு சாலிடாக இருக்குது. இதே உங்களோட ரவுண்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துல வந்து முடிஞ்சிருது. அதாவது நான் வந்து உங்களோட ரன்னிங் ரேஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் இப்போ வந்து ஒரு கிரவுண்டில் வந்து ரன்னிங் ரேஸ் பண்ணுறீங்க. ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 நிமிஷத்துலேயே முடிச்சிடுறீங்க. யூ ஆர் ஸ்ட்ராங்கஸ்ட்டு, அப்படியே சீக்கிரம் முடிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டை வந்துட்டு 10 நிமிஷம் பொறுமையாக ஊந்து ஊந்து தவளை மாதிரி வந்து கூச்சு கூச்சு அப்படியே வந்துட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டியூரேஷன் இருக்குது, எவ்வளோ நேரம் தேவைப்படுது ஒரு ரவுண்டுக்கு, சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுது, எவ்வளோ டியூரேஷன் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேஸை நீங்கள் பிரிப்பீங்களா, நடக்கிறதுக்கு எவ்வளோ, தண்ணி குடிக்க எவ்வளோ டைம் எடுத்து அப்படின்னு ஒவ்வொரு ஃபேஸாக செக்மெண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க தெரியுமா? அந்த மாதிரி இப்போது நீங்கள் ஃபேஸஸ் ஆஃப் செல் சைக்கிள், அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் செல் சைக்கிள் எப்படிலாம் இருக்க போகுது, எவ்வளோ டியூரேஷன் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம். சரி வாங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி டாப்பிக்கில் ஃபேஸஸ் ஆஃப் செல் சைக்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. A typical eukaryotic cell is illustrated by human cells in a culture. These cells divide once in approximately every 24 hours. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டிப்பிக்கல் யூகேரியோட்டிக் செல், அதாவது நம்ம ப்ரோகேரியோட் யூகேரியோட்ன்ற செல்ஸோட டிவிஷன் கம்பேரிசன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் ஒரு டிப்பிக்கலான யூகேரியோட்டிக் செல் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதை எதை வச்சு இல்லஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாங்கன்னா ஹியூமன்ஸோட செல்ஸை வச்சு தான் நம்ம பண்ணி ஒரு எக்ஸாம்பிளை வச்சு பார்க்குறோம். அதை வந்து கல்ச்சரில் வச்சு பார்க்குறப்போ அந்த செல் எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்கா டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 24 ஹவர்ஸ், அதாவது ஒவ்வொரு நாளைக்குமே ஒரு நாள் ஃபுல்லாக, அந்த ஒரு நாள் ஃபுல்லாக டியூரேஷன் எடுத்து அப்போ தான் வந்து ஒரு செல் வந்து டிவைட் ஆகுது. ஒரு செல் இப்படி ரெண்டாக டிவைட் ஆகணும் அப்படின்னா இட் டுக்ஸ் நியர்லி 24 ஹவர்ஸ். ஓகேங்களா? However, this duration of cell cycle can vary from organism to organism and also from cell type to cell type. அதாவது நான் எப்படி சொன்னேன்ல, இந்த எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ரவுண்டு போகுது, ஐ மீன் நீங்கள் ரன்னிங் ரேஸில் சொல்கிறேன், அந்த 2 நிமிஷமா இல்லை 10 நிமிஷமா இல்லை 1 மணி நேரமா, இந்த வயசானவங்க 1 மணி நேரம் போவாங்களா, அந்த மாதிரி ரவுண்டில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேப்பபிலிட்டி இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டியூரேஷன், ஐ மீன் இந்த ரன்னிங், அந்த ஜாகிங், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் இந்த செல் சைக்கிளோட டியூரேஷன் வந்துட்டு வேரியேஷனாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டியூரேஷன் இஸ் நாட் சேம் ஃபார் ஆல். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள், ஈஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. கேன் ப்ராக்ரஸ் த்ரூ த செல் சைக்கிள் இன் ஒன்லி அபவுட் 90 minutes. அதாவது நமக்கு எப்படி வந்து 24 ஹவர்ஸ் அப்புறம் ஒரு செல் டிவைட் ஆகுதோ அந்த மொத்த ப்ராசஸுமே வந்து ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வித்தின் 90 minutesல நடந்து முடிஞ்சிருது ஒரு செல் ரெண்டாக டிவைட் ஆகிறதுக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஈஸ்ட் வந்துட்டு எவ்வளோ வேகமாக இருக்குது. ஏன்னா அதனால தான் பார்த்தீங்களா இந்த யூகேரியோட், சாரி, இந்த ஐ மீன் இந்த சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட ரேட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதோட செல் டிவைடிங் கெப்பாசிட்டி எல்லாமே அதிக ஸ்பீடாக இருக்கும். அவ்வளோதான். ஏதோ சொல்ல வந்து அதுக்கெலாம் அந்த டக்குன்னு வேறு ஏதோ தாட்டில் போயிட்டேன், மறந்துட்டேன். ஓகே, ஃபைன். த செல் சைக்கிள் இஸ் டிவைடட் இன்டு 2 பேசிக் ஃபேஸஸ், இன்டர்ஃபேஸ், எம் ஃபேஸ். ஸோ அதாவது செல் டிவிஷனை வந்து 2 ஃபேஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ், அந்த இன்னொன்று வந்து எம் ஃபேஸ், அதாவது மைட்டாசிஸ் ஃபேஸ். மைட்டாசிஸ் ஃபேஸ் அப்படின்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த மைட்டாசிஸ் ஃபேஸ். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காம்ப்ளெக்ஸான ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டெலோஃபேஸ், சைட்டோகைனசிஸ், இந்த மாதிரி இந்த செல் டிவைட் ஆகக்கூடிய அந்த ப்ரொசீஜர் நடக்கக்கூடிய பேர் தான் வந்து எம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இது வந்துட்டு ஒரு எம் ஃபேஸ், இது வந்து ஒரு ஸ்டார்டிங், இது வந்து ஒரு எண்டிங்கு. இதுக்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாமே வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. ஐ மீன் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ப்ரொஃபேஸில் ஸ்டார்ட் ஆகுது, சைட்டோகைனசிஸில் வந்து முடியுது. புரிஞ்சுங்களா? பட் இந்த சைட்டோகைனசிஸ்லேருந்து அடுத்து திருப்பி இன்னொரு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகிறப்ப இங்கே ஒரு ஹாஃப் சர்க்கிள், இந்த முக்காவாசி சர்க்கிள் வருது பார்த்தீங்களா, இந்த முக்காவாசி சர்க்கிள் தான் வந்து இன்டர்ஃபேஸ். எம் ஃபேஸுக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸ் பேர் தான் இன்டர்ஃபேஸு. மறந்துடாதீங்க. இன்டர்ஃபேஸுன்னு இப்போது டைக்ராமேட்டிக் கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு இது என்ன ஃபேஸ் அப்படின்னு கேட்பாங்க. இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓகே, இது பெருசாக ரவுண்ட் இருக்குது, இந்த பெருசுக்கு நடுவில் தான் இது நடக்குது, ஓகே ஃபைன், நம்ம இதான் கரெக்ட் போடு அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டுலாம் வரக்கூடாது. புரிஞ்சா கொஞ்சம் கான்சியஸாக வந்துட்டு இருக்கணும். அதுக்கு தான் நான் வந்து திருப்பி அதை அழுத்தமாக சொல்கிறேன். எம் ஃபேஸ், ரெண்டு எம் ஃபேஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸ், இந்த G1, S1, G2 இதெல்லாம் தான் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சாரி, இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நானே இங்கே பிளாபர் ஆகிறேன். The M phase represents the phase which actual cell division or mitosis occurs. And the interface represents the phase between 2 successive M phases. 2 successive அடுத்து இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே எண்ட் ஆகுது, திருப்பி ஸ்டார்ட் ஆகணும்ல. திருப்பி ஸ்டார்ட் ஆகிறப்ப என்ன ஆகணும், இந்த ப்ரொசீஜர் எல்லாமே நடக்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப் ஒன்று கம்ப்ளீட்டாக முடிஞ்சு இன்னொன்று ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த எண்டிங் அப்புறம் இன்னொன்று ஸ்டார்டிங் இருக்கலாம், அந்த எண்டிங் ஸ்டார்டிங்
அந்த எண்டிங், இந்த ஸ்டார்டிங். இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஃபேஸை வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்த எம் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்களா, இந்த ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சுவலான ஒரு செல் டிவிஷன் நடக்கக்கூடிய ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே தான் வந்து மைட்டோசிஸ் வந்து நடக்கும். மைட்டோசிஸ் நடக்கக்கூடிய பிளேஸாக வந்து சொல்கிறது நம்ம இந்த எம் ஃபேஸை தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. இட் இஸ் சிக்னிஃபிகண்ட் டு நோட் தட் in a 24 hour average duration of the cell cycle of a human cell division proper lasts for only about an hour. The interface lasts more than 95% of the duration of the cell. ஸோ இங்கேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது 24 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 24 மணி நேரமும் வந்து அப்படியே செல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பிரியுதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக ஒரு 23 மணி நேரம் அந்த மாதிரி ஒரு கவுண்ட் வச்சுக்கோங்களேன். அந்த 23 மணி நேரமுமே பார்த்தீங்க அப்படின்னா செல் நடக்கிறதுக்கு அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் நடந்துகிட்ருக்கோம். இப்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் சார் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நான் இன்ஸ்டியூட்டில் படித்தப்போ. ஸோ இப்போ நீ வந்து ஒரு பிரியாணியை வந்து செய்யணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகுன்னு கேட்டாங்க. எல்லாருமே சொன்னாங்க 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ், ஹார்ட்லி 15 மினிட்ஸ் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக அது கிடையாது. இப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷாப்புக்கு போகணும். சிக்கனோ மட்டனோ எது நீங்கள் பை பண்ணுறீங்களோ அந்த பை பண்ணுற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும். சிக்கன் மட்டன் வாங்கணும். தென் பிரியாணி லீஃப்லேருந்து ஆனியன்ஸ்லேருந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வாங்கி வெசல்ஸ்லாம் வச்சு க்ளீன் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரொசீஜர்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த ஸ்டவ் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து இந்த எம் ஃபேஸ் மெட்டாஃபேஸ். அதாவது ஆக்சுவலாக பிரியாணி செய்ய போகிற அந்த ப்ரொசீஜர்ஸ். மற்றபடி இருக்கிற இந்த மிச்சம் இருக்க எல்லா டைமும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறீங்க. ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான பொருளை நீங்கள் வாங்கிட்டு வர்றது, அந்த ஒர்க்கெலாம் நீங்கள் பார்ப்பீங்களா, அதுதான் வந்து இங்கே இது சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக பிரியாணி சமைக்கிறதுக்கு 25 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் அது நீங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வந்து மற்ற பொருள்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 to 2 hours வந்து ஆகும். ஸோ எப்படி உங்களுக்கு வந்து அதுக்கான டியூரேஷன் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் செய்யக்கூடிய ப்ராசஸ் வந்து கம்மியாக இருக்குல்ல. அதே மாதிரி தான் இப்போது ஆக்சுவலான அந்த எம் ஃபேஸ் மெட்டாஃபேஸ் நடக்கக்கூடியது வந்துட்டு அபவுட் 1 hour தான் நடக்கும். மிச்சம் இருக்க 95% ஆஃப் த டைம் வந்து எதுக்கு செலவாகுது, ப்ரிப்பரேஷனுக்காக. என்னென்ன பொருள் வாங்கணும், என்னென்ன இது பண்ணணும், எதெல்லாம் டிவைட் ஆகணும், எது எந்த பேசிஸில் இருக்கணும், எது எந்த டைமில் டிவைட் ஆகணும் அப்படின்னு எல்லா ஜட்ஜ்மெண்டல் எல்லா ப்ராசஸ் இந்த கிறிஸ்டல் கிளியரான ஸ்டெப்ஸ் எல்லாமே நடக்கக்கூடியது இந்த இன்டர்ஃபேஸில் தான். ஸோ அதனால தான் அதுக்கான டைம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ் டு மெட்டாஃபேஸ், அதாவது மைட்டோசிஸ் ஃபேஸ், எம் ஃபேஸ். ஓகேங்களா. ஓகே, hope you guys understand this clearly. The M phase start with the nuclear division. M phase ஸ்டார்ட் ஆகிறது எப்படி, நியூக்ளியர் டிவிஷனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டெலோஃபேஸ் இது எல்லாமே வந்து நியூக்ளியர் டிவிஷன்ஸ். இங்கே வந்து கொடுத்துட்டா இங்கே நானே கொடுத்துட்றேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் டிவிஷன். இங்கே சைட்டோகைனசிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இதிலே தெரியும். இது வந்து சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன். ஓகேயா. ஸோ இப்போ இந்த டயக்ராம்லேருந்து இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே என்ன ஃபேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, நியூக்ளியர் டிவிஷன். ஸோ எம் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிறது வந்து நியூக்ளியர் டிவிஷனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. கரஸ்பாண்டிங் டு த செப்பரேஷன் ஆஃப் டாட்டர் செல்ஸ் குரோமோசோம், தட் இஸ் கேரியோகைனசிஸ், அண்ட் யூஸ்வலி எண்ட்ஸ் வித் த சைட்டோகைனசிஸ், டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். ஸோ என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து ஃபஸ்ட்டு இப்போ எம் ஃபேஸை பார்க்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்படி ஒரு வட்டத்தை போட்டு இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 பிரித்து வச்சுட்டு நான் இந்த ஒரு டைக்ராம் வரைஞ்சிருக்க பார்த்தீங்களா, இந்த டைக்ராம் மாதிரி அப்படியே சிம்பிளாக வரைஞ்சிட்டு அப்படியே எழுதி வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே அப்படியே நான் எக்ஸாம்பிளில் போனால் இந்த சாப்டர்னாலே இந்த ஒரு டைக்ராம் அப்படியே வரைஞ்சிருவேன். அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இங்கே மெட்டாஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மெட்டாஃபேஸ் ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது, நியூக்ளியர் டிவிஷன். இதனாலுமே பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் டிவைட் ஆகிறதுக்கு, அதாவது கேரியோகைனசிஸ்ன்னு சொல்லுவாங்க. கேரியோகைனசிஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டிங் வந்துட்டு என்ன நடக்குது, சைட்டோகைனசிஸ். சைட்டோபிளாசம் வந்து டிவைட் ஆக போகுது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சைட்டோகைனசிஸ்ன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா. இப்போ நான் கொஷின்ஸில் கேட்பாங்க, G2 ஃபேஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ப்ரோஃபேஸுக்கு முன்னாடி அண்டு எஸ் ஃபேஸுக்கு அப்புறம், எஸ் ஃபேஸுக்கு நெக்ஸ்ட் டு த எஸ் ஃபேஸ் அண்ட் பிஃபோர் த ப்ரோஃபேஸ். இந்த மாதிரி எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் எழுதிக்கலாம், எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் எழுதிக்கலாம். அதுக்காக இந்த டைக்ராம் மட்டும் எப்பயுமே அந்த கொஷின் அப்பில் அப்படியே ஒரு ட்ரா மட்டும் பண்ணி வச்சுருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து the interface, though it's called the resting phase, it is the time during which cell preparing for the division by undergoing both cellular division and DNA replication in an orderly manner. The interface is divided into 3 further phases.
G1 ஃபேஸ், S ஃபேஸ், G2 ஃபேஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டர்ஃபேஸை வந்து என்ன தான் நீங்கள் வந்து ரெஸ்டிங் ஃபேஸா அப்படின்னு கன்சிடர் பண்ணாலும், இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ப்ரிப்பரேஷன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி என்னென்ன பொருள் வாங்கிட்டு நீங்களாம் போவீங்க தெரியுமா? வெங்காயம், தக்காளி, மசாலா, சிக்கனு, மட்டனு, என்னென்ன கருமோ என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த ப்ரிப்பரேஷன் ஃபேஸாக இருக்கிறது வந்து இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ கோயிங் போத் செல் க்ரோத் அண்ட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இந்த ஃபேஸ் இந்த பீரியட் ஆஃப் டைமில் என்னென்ன நடக்குது அப்படின்னு 2 மேஜரான ஈவெண்ட்ஸ் நடக்குது. செல் க்ரோத், ஒரு செல்லு வந்து அப்படியே பெருசாகணும். பெருசாகிறப்ப தான் அதோட டிவைடிங் கெப்பாசிட்டி வந்து வரும். ஏன்னா ஒரு இருக்கிற பெருசாக வெடிச்சு போகிற நிலமையில் இருந்தால் தான் ஓகே 2ஆக கட் பண்ணி விட்டா கொஞ்சம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்ல, அந்த மாதிரி ஒரு வீங்கி போன ஸ்டேஜுக்கு ஒன்று வரும். அண்ட் அந்த அப்படி ஒரு ஸ்டேஜ் வரக்கப்போ செல் டிவிஷன் அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் இந்த ஸ்டேஜில் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு ஆர்டரான மேலே தான் நடக்கும். இது எல்லாமே நம்ம முன்னாடி பேராகிராஃப்லேயே பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் இதை வந்து இன்டர்ஃபேஸ் வந்து 3ஆக டிவைட் பண்ணாங்க. G1 ஃபேஸ், S ஃபேஸ், G2 ஃபேஸ். ஆக்சுவலாக இந்த G1 G2 அப்படிங்கிறது எதை வச்சு டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா S ஃபேஸ். இந்த S ஃபேஸ் வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. S ஃபேஸில் வந்து சிந்தசிஸ் ஃபேஸ், அதாவது டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகிறது இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பில் மட்டும் தான் நடக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நடக்கிறது G1ன்னு வச்சுருக்காங்க, இதுக்கப்புறம் நடக்கிறது G2ன்னு வச்சுருக்காங்க. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்படி ஒரு வட்டத்தை போட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இந்த டயக்ராம் வச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போச்சு. இங்கே G1 S G2ன்னு எழுதிட்டீங்க. இப்போ S ஃபேஸ் என்ன நடக்க போகுது? S ஃபேஸில் தான் வந்து S ஃபேஸ்னாலே சிந்தசிஸ் ஃபேஸ். S ஃபேஸில் என்ன சிந்தசிஸ் ஆக போகுது? டிஎன்ஏ வந்து S ஃபேஸில் டூப்ளிகேட் ஆக போகுது. ஓகே, இப்போ மிச்சம் 2 ஃபேஸ் இருக்குன்னு சொன்னாங்களே, என்னென்னது? ஓகே ஃபைன். அதாவது க்ரோத் G1னா க்ரோத் 1 ஃபேஸு, நெக்ஸ்ட் வந்து G2 க்ரோத் 2 ஃபேஸு. இப்போ இந்த க்ரோத் 1 ஃபேஸில் என்ன நடக்க போகுது? இப்போ சிந்தசிஸ் ஆகலை, டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறது க்ரோத் 1 ஃபேஸ்னு வச்சுக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத். இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத் வந்து நடக்க போகுது. ஏன்னா இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனோட சேர்ந்து க்ரோத் நடக்க போகுது. அதனால வந்து இங்கே G2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து க்ரோத் 2 ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களே புரிஞ்சு படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இப்போ ஸ்பாட்டில் நான் யோசிச்சு சொல்கிறது. இந்த G1 இருக்கட்டும், S, G2 இதெல்லாம் வந்து இந்த க்ரோத் 1 ஃபேஸ், க்ரோத் இதெல்லாம் எனக்கு அப்படியே ஃபீல் ஆகுது, நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ரிலேட் பண்ணி உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக ஃபீல் ஆகுது அந்த மாதிரி புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிஎன்ஏ டூப்ளிகேஷன் நடக்குது. இதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னன்னா, குரோமோசோம் டூப்ளிகேஷன் வந்து நடக்காது, டிஎன்ஏ டூப்ளிகேஷன் மட்டும் தான் நடக்குது. ஓகேயா? ஓகே ஃபைன். G1 phase corresponds to interval between mitosis and initiation of DNA replication. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருப்பி அந்த டயக்ராம் மட்டும் போட்டு வச்சுக்கோயா, எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த ஒரே ஒரு வட்டம் அந்த டயக்ராம் போதும். இப்போ G1 phase எப்படி சொல்கிறாங்க? G1 phase corresponds to the time interval between mitosis and initiation of DNA replication. இப்போது இங்கே இருக்குது. இது வந்து மைட்டாசிஸ் ஃபேஸ்ன்னு தெரியும். இது வந்து M phase, அதாவது மைட்டாசிஸ் ஃபேஸ். இப்போது G1 ஃபேஸ் எங்கே இருக்குது? மைட்டாசிஸ்க்கு அப்புறம் அண்ட் எஸ் ஃபேஸுக்கு முன்னாடி, சிந்தசிஸ் ஃபேஸ் எஸ் ஃபேஸுக்கு முன்னாடி, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏ இனிஷியேஷன் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ இங்கே தான் இனிஷியேட் ஆக போகுது, இங்கே வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ இனிஷியேஷன் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இந்த இடத்துல இனிஷியேட் ஆகுது, இந்த இடத்துல வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இந்த ஆகுது. இனிஷியேஷன் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இருக்கிற இடத்துக்கு முன்னாடியும் அண்ட் மைட்டாசிஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த G1 ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னது? இந்த மாதிரி டயக்ராம், அந்த ஒரே ஒரு டயக்ராம் மட்டும் திருப்பி சொல்ல, அந்த ஒரு டயக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கும், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இனிஷியேஷன் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கும் மைட்டோசிஸ்க்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த G1 ஃபேஸ். புரிஞ்சா? டியூரிங் G1 phase, the cell is metabolically active and the continuously growth but does not replicate its DNA. முன்னாடி சொன்ன மாதிரி எஸ்பேஸில் அதில் மட்டும்தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும், மற்ற எதுலையுமே டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்காது. இந்த இடத்துல வந்து மெட்டபாலிக்கில் ஆக்டிவாக இருக்கும், செல்லு வந்து கண்டினியூஸாக பெருசாகிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே G1 ஃபேஸில் இருக்குது க்ரோத் 1 ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத் வந்து நடந்துகிட்டே இருக்கும். பட் இந்த இடத்துல டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் நடக்கவே நடக்காது. ஸோ அவ்வளோதான், இந்த G1 ஃபேஸில் அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து SR சிந்தசிஸ் ஃபேஸ். சிந்தசிஸ் ஃபேஸில் என்ன நடக்குது? மார்க்ஸ் த பீரியட் ஆஃப் க்ரோத் டியூரிங் விச் டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆர் ரெப்ளிகேஷன் டேக் பிளேஸ். ஸோ எஸ் ஃபேஸில் என்னது? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இல்லைனா டிஎன்ஏ டூப்ளிகேஷன் வந்து இந்த இடத்துல நடக்குது, டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்க போகுது. ஸோ அதனால தான் இது வந்து எஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர் சிந்தசிஸ் ஃபேஸ். புரிஞ்சா? டியூரிங் திஸ் டைம் the amount of DNA per cell doubles. If the initial amount of DNA is donated as 2C, then it increases to 4C. However, there is no increase in chromosome number. குரோமோசோம் நம்பரில் இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு உனக்கு ஒரு 2 டிஎன்ஏ கொடுத்துருக்காங்க. 2 டிஎன்ஏ இருக்குன்னா இந்த ஃபேஸ் முடிகிறப்போ இந்த G2வில் இருக்கிற நீங்கள் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 டிஎன்ஏ வந்துட்டு இருக்கும். 2 வந்து 4ஆக மாறி இருக்கும். இப்போ 4 இருந்துச்சுன்னா அது வந்து 8ஆக மாறி இருக்கும்.
இதே இந்த குரோமோசோம் நம்பர் இங்கே 23 இருந்துச்சுன்னா இந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் அதே 23 தான் மெயின்டைன் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 23 சேர்ந்தா 46 நீ வருவ, 23 சேர்ந்து 46 வராமல் 46 சேர்ந்து 92 வந்துச்சுன்னா இந்த உயிரினம் தான் வரும். புரிஞ்சில்ல? அவ்வளோதாங்க கதை. சரி, தென் however there is no increase in the chromosome increase நடக்க போகிறது கிடையாது. The cell will deploy number 2n number of chromosomes in the G1 even after the S2 phase the number of chromosomes remains that is same 2n. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 46 அந்த மாதிரி கவுண்ட்டில் சொன்னேன். இங்கே வந்து 2n அப்படின்ற குரோமோசோம்ஸ், அதாவது டிப்ளாய்டாக இருந்துச்சுன்னா அதே டிப்ளாய்டு தான் மெயின்டைன் ஆக போகுது. டிப்ளாய்டு வந்து அப்படியே வந்து ஹாப்ளாய்டாக மாறப்போகிறது கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரிஞ்சா? hope you guys understand those clearly. And then in animal cells during S phase DNA replication begins in the nucleus and the centriole duplication in the cytoplasm. இப்போ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இது வந்து நம்ம செல் யூனிட் ஆஃப் லைஃப்லேயே படித்தோன்னு நினைக்கிறேன். டியூரிங் எஸ் ஃபேஸ். இப்போ எஸ் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பிகின்ஸ் இன் த நியூக்ளியஸ். டிஎன்ஏயோட ரெப்ளிகேஷன் எங்கே நடக்க போகுது? நியூக்ளியஸ்குள்ள தான் நடக்க போகுது. ஆனால் இந்த சென்ட்ரியோல் டூப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சைட்டோபிளாசமில் நடக்க போகுது. இது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன், சிசி சென்ட்ரியோல் சைட்டோபிளாசம். டிஎன்ஏல என்ன இருக்குது? என் இருக்குது, நியூக்ளியஸ் என் இருக்குது. ஓகேவா? டிஎன்ஏ வந்து நியூக்ளியஸில் தான் வந்து நடக்கும். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். சைட்டோபிளாசமில் என்னன்ற ஒரு லெட்டரே கிடையாது. ஸோ அதனால் வந்து டிஎன்ஏ வந்து எங்கே நடக்குதுன்னு கேட்டால் நியூக்ளியஸ்ன்னு டிக் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் சென்ட்ரியோல் சைட்டோபிளாசம் சிசி இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எண்ணே கிடையாது. ஸோ அதனால் சைட்டோபிளாசமில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கவே நடக்காது. புரிஞ்சா? அவ்வளோதான். தெளிவாக புரிஞ்சில்ல? தென் டியூரிங் G2 phase, growth 2 phase அப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ப்ரோட்டீன்ஸ் ஆர் சிந்தசிஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஃபார் மைட்டோசிஸ் வைல் த செல் growth continues. ஸோ growth phase என்ன நடக்க போகுது? டிஎன்ஏ வந்துட்டு டபுள் ஆயிடுச்சு. ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கக்கூடிய வேலைகள்லாம் நடந்துக்கிட்டே வரும். அந்த செல் டிவைடுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே நடந்துக்கிட்டே தான் வரும். ஆனால் அப்படியே அந்த எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் போகும். மற்றபடி வேறு எதுவுமே நடக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Some of the cells in the adult animals do not appear to exhibit cell division, that is heart cells, and many other cells divide occasionally as need to replace cells that have been lost because of the injury or cell death. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியும். இங்கே வரைக்கும் முடிச்சிடலாமா? வெயிட் பண்ணுங்கள். These cells that do not divide further exit G1 phase to enter the inactive state called quiescent state, G0 phase of the cell cycle. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருப்பி இந்த டயக்ராம் வாங்களேன். இந்த டயக்ராம் எல்லாமே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ G1 ஃபேஸ் இருக்குது. இந்த G1 ஃபேஸில் என்ன சொன்னோம்? growth 1 ஃபேஸ், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் growth வந்து நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த G1 ஃபேஸுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? எஸ் ஃபேஸ் போகும், சிந்தசிஸ் ஃபேஸ், அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ன்ற ஒரு ஃபேஸுக்கு போகணும். இப்போது இந்த G1 ஃபேஸ்லேருந்து எஸ் ஃபேஸ் சிந்தசிஸ் ஃபேஸ் போச்சுன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? செல் எப்படி டிவைட் ஆகணும், என்ன செட் ஆஃப் ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லிக் கொடுத்து அதை அப்படியே ஒரு ஃபார்மேட்டு கொண்டு வந்து நீ இப்படி தான் இந்த வேலையை பண்ணணும் எல்லாமே சொல்லிக் கொடுத்துரும். பட் இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு சில செல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் செல்ஸாக இருக்கட்டும், ஹார்ட் செல்ஸ் திருப்பி டிவைட் ஆகிட்டே இருக்க முடியாது. அண்ட் தென் ஒரு சில செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டேபிளாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அடிக்கடி பட்டுருச்சு அந்த மாதிரி திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுற டைமில் மட்டும் யூஸ் பண்ணுற அந்த மாதிரி இந்த ஹெல்ப்பர் செல்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி சம் ஸ்பெஷல் செல்ஸ், அந்த மாதிரி கேட்டகரி இருக்கிற செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுன்னா, இந்த G1 கேட்டகரியிலேருந்து S1 ஃபேஸுக்கு அப்படியே போகாமல் இந்த இடத்துல அப்படியே வந்துட்டு டக்குன்னு அப்படியே வெளில வந்துடுவான். இந்த G1 ஃபேஸ் வந்து அவன் அந்த G1 ஃபேஸில் அட்டன் பண்ணிவிட்டு எஸ் ஃபேஸுக்கு போகாமல் அப்படியே G1 ஃபேஸ்லேருந்து எக்ஸிட் ஆகி டாட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன இந்த கூலி படத்தில் வந்து இந்த தாகா கேமியோ பண்ணல, நம்ம அவர் பேர் மறந்து போச்சு, ஐயோ ஆளுகிலும் மியூசிக்ஸ்லாம் ரித்திக் ரோஷனா இல்லை அமீர் கானை, அந்த மாதிரி வந்து ஒரு குட்டி கேமியோ வந்துட்டு பண்ணிட்டு போயிடும். இல்லைன்னா உங்கள் லைஃப் எக்ஸை வந்து உங்கள் கேமியோ ஒரு அடி அடிச்சு கேமியோ பண்ணிட்டு போனாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன கேமியோ இங்கே வந்து G1 ஃபேஸில் இருந்து அடுத்து உங்களோட அந்த லைஃப் ஃபேஸ் அடுத்தடுத்து பில்ட் பண்ணி கொண்டு போய் அந்த ஃபேஸுக்குலாம் வருவாங்கன்னா வரமாட்டாங்க. நான் வந்து அதிலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கேருந்து டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. G1 ஃபேஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே கிளம்பிட்டு இந்த ஃபஸ்ட்டு பிரச்சனை வரப்பையும் கிளம்பி டாட்டா பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க உங்கள் எக்ஸ். அதே மாதிரி உங்கள் ஆள் கிளம்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி இதுவும் கிளம்பி G0 அப்படின்னு ஒரு ஃபேஸுக்கு போயிடும். அது அந்த G0 ஃபேஸில் வந்து அது மெட்டபாலிக்கில் ஆக்டிவாக இருக்கும். அவங்க எப்படி ஜாலியாக புஜட்டிக்காக அவங்க வேலையை பார்ப்பாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல G0 ஃபேஸில் இருக்க அந்த செல்ஸுமே வந்து மெட்டபாலிக்லி ஆக்டிவாக இருக்கும். அதோட வேலையில் அது கண்டினியூவாக பண்ணிகிட்டே தான் இருக்க போகுது. அண்ட் தென் என்ன சொல்கிறது, இது ஒரு சில பர்டிகுலர் கேட்டகரியில் மட்டும் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் செல்ஸ்ன்றது ஸ்பெஷல் செல்ஸாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக
இந்த அடிபட்டப்போ வந்து இந்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த டியூரேஷனில் மட்டும் வந்து இந்த மாதிரி செல்ஸ்லாம் ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு போகும்னு சொல்கிறாங்க. இந்த G0 ஃபேஸ் வந்து குவான்ஷியன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீரோனாலே அது குவான்ஷியன்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ G0 ஃபேஸை வந்து குவான்ஷியன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரிஞ்சா? செல்ஸ் இந்த ஸ்டேஜ் ஆர் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ், நோ ராங்கர் ப்ராலிஃபரேட் அன்லெஸ் ஆர் ஓகே. அதான் சொன்ன மாதிரி டிவைட் ஆகவே ஆகாது அன்லெஸ் அன்டில் எப்போ தேவை வரப்போ அப்போ மட்டும்தான் வரும். இந்த பேட்மேன் மாதிரி நான் வந்து அப்படியே தான் இருப்பேன், எப்போ வருவேன் என்ன எப்படி வருவேன்னு தெரியாது, வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி எப்போ வரும் எப்படி வரும்னா தெரியாது, அது பாட்டு சைலண்ட்டாக இருப்பான். ஆனால் தேவைப்படுற நேரத்தில் வந்து கரெக்டாக வந்துடுவான், அவ்வளோதான். இன் அனிமல்ஸ் mitotic cell division is only seen in diploid somatic cells. However, there is few exceptions to the haploid cells divide by mitosis, for example male honeybees. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மைட்டாட்டிக் செல் டிவிஷன்லாம் இருக்குல்ல, இது எப்போ இந்த அனிமல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளாய்டு 2n சொமாட்டிக் செல்ஸ் இதில் மட்டும்தான் வந்துட்டு எப்பயுமே நடக்கும். ஒரு சில எக்ஸப்ஷனல் கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹனிபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2n இதுலேயே வந்து டிவைட் ஆகி ஹாப்ளாய்ட் செல்ஸ்லேயுமே வந்து இந்த மைட்டாசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்கும். அதாவது 2nல இல்லாமல் என்லேயே வந்துட்டு அது இந்த ஹாப்ளாய்ட் செல்ஸ்லேயே வந்து டிவைடு அந்த மைட்டாசிஸ் ப்ராசஸ்லாம் நடந்து ஒரு ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ்க்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மேல் ஹனிபீஸ்க்கு வந்துட்டு அப்பா கிடையாது, பையன் கிடையாது, ஆனால் தாத்தா இருப்பார், பேராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டோரியில் க்ரியேட் ஆகிற காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன உழப்பல் கான்செப்ட்னால தான். ஓகே, அகெயின்ஸ்ட் திஸ் பிளான்ஸ் ஸோ மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் இன் போத் ஹாப்ளாய்ட் அண்ட் டிப்ளாய்ட் செல்ஸ். ஸோ பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா போத் டிப்ளாய்ட் அண்ட் ஹாப்ளாய்ட் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் செல்ஸ்லையுமே வந்துட்டு இந்த மைட்டாட்டிக் டிவிஷன் வந்து நடக்கும். இதே அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா 99% வந்து டிப்ளாய்ட் ஸ்டொமேட்டிக் செல்ஸில் மட்டும்தான் நடக்கும். எக்ஸப்ஷனல் வந்துட்டு ஒரே ஒரு இந்த ஹனிபி இருக்குது பார்த்தீங்களா, ஹனிபி அண்ட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ், அந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸில் மட்டும்தான் இந்த மைட்டாட்டிக் டிவிஷன் வந்து ஹாப்ளாய்ட் செல்ஸில் அனிமல்ஸில் வந்து நடக்குது. புரிஞ்சா? ஓகே, ஃப்ரம் யுவர் ரீகலெக்ஷன் ஆஃப் சாப்டர் 3ல படிச்சிருந்தப்போ நீங்கள் வந்து பார்த்துருந்தா தெரியும், இந்த மைட்டோசிஸ் ஹாப்ளாய்ட் செல்ஸில் எப்படிலாம் நடக்குது அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்னும் சாப்டர் 3 பார்க்கல, நம்ம பார்க்குறப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம ஃபைனல் நம்ம இந்த கொஷின் சைடில் புக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் யாருமே பெருசாக படிக்க மாட்டீங்க, எழுதி வைக்க மாட்டீங்க, நம்ம இப்போ படிக்கலாம். How do plants and animals continue to grow all their lives? Through mitosis. Mitosis மூலிமா தான் இந்த growthன்றது வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. புரிஞ்சா? அடுத்து, do all cells in the plants divide all the time? No. எஸ்ன்னு சில பேர் போடுவீங்க, ஏன்னா அதில் தான் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு எப்படி பட்டன் டிக் போட்டு வரலாம். பட் அப்படி கிடையாது. என்ன கேட்டுக்கான்னு பாருங்கள், do all cells in the plant divide all the time? எல்லா செல்ஸுமே கேட்டிருக்காங்க, அதனால இங்கே நோ. இதே எங்கள் இடத்துல வந்து மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது, do you think all cells continue to divide in all plants and animals? எல்லா பிளான்ஸ்லேயும் எல்லா அனிமல்ஸ்லேருந்து கண்டினியூ டிவைட் ஆகிட்டே இருக்கா? நோ, கிடையவே கிடையாது. அண்ட் கேன் யூ டெல் நேம் ஆர் லொகேஷன் ஆஃப் த டிஷ்யூஸ் ஹேவிங் cells that divide all their life in higher plants? அதாவது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஆர் மெரிஸ்டம். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவில் மெரிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த டிஷ்யூஸில் மட்டும் இல்லைனா அந்த செல்ஸில் மட்டும்தான் கண்டினியூஸான செல் டிவிஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் லைஃப் லாங். Do animals have similar meristematic tissues? No, 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 no. Okay, have you studied mitosis on in root tip cells? It has 16 chromosomes in each cell. Can you tell how many chromosomes will the cell have at G1 phase, after the S phase and after the M phase? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 16 குரோமோசோம்ஸ் வந்து உங்கள் கையில் உங்ககிட்ட இருக்குது. இப்போ வந்து இந்த G1 ஃபேஸ் ஆஃப்டர் எஸ் ஃபேஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் எம் ஃபேஸ்க்கு அப்புறம் அந்த குரோமோசோம்ஸோட கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னு சொல்லி குரோமோசோம் நம்பரோட இது என்னென்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி குரோமோசோம் நம்பர் வந்து சேஞ்சே ஆகாது. இப்போ 16 இருந்துச்சுன்னா 16 தான் இருக்க போகுது, 32 இருந்துச்சா 32 தான் இருக்க போகுது, 46 இருந்துச்சுன்னா 46 தான் இருக்க போகுது. அந்த குரோமோசோம் நம்பர் வந்து அப்படியே தான் மெயின்டைன் ஆக போகுது. ஸோ குரோமோசோம் நம்பரில் எந்த சேஞ்ச் இருக்காது. இங்கே 16 இருந்துச்சுன்னா இங்கே 16 தான். ஆல்சோ when DNA content of the cell, இப்போ G1 ஃபேஸ்க்கு அப்புறம் எஸ் ஃபேஸ்க்கு அப்புறம் G2 ஃபேஸில் வந்து எவ்வளோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகி இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ இனிஷியல் வந்து 2C அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இனிஷியலாக உங்ககிட்ட 2 இருந்துச்சுன்னா எஸ் ஃபேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும், 4ஆக மாறி இருக்கும். அதாவது இங்கே வந்து டிஎன்ஏ பற்றி பேசுகிறோம். டிஎன்ஏ வந்து டபுளாக இருக்கும், குரோமோசோம்ஸ் வந்து ரிமைன் சேம். குரோமோசோம்ஸ் ரிமைன் சேம், டிஎன்ஏ டபுள்ஸ், டி டபுள்ஸ். அப்படியே இங்கே எழுதியே வச்சிட்றேன்.
ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஎன்ஏ டபுள்ஸ். ஸோ டிஎன்ஏ வந்துச்சுன்னா டபுள் ஆயிரும். டிஎன்ஏ டபுள், குரோமோசோம்ஸ் வந்து ரிமைன் சேம். குரோமோசோம்ஸ் வந்து ரிமைன் சேமாக தான் இருக்க போகுது. ஏன்னா அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சரி, ஓகே. இப்போதைக்கு இது வந்து ஒரு லாங் வீடியோவாக தான் இருக்கும். ஃபேஸஸ் ஆஃப் செல் சைக்கிள் வந்து கிளியர் அக்குவர ஆணிவரை பிரித்து மெஞ்சு படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மெட்டாஃபேஸ், எம் ஃபேஸ் வந்து பார்ப்போம். ஓகே, டாடா.